ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி சௌக்கியமா? சரி, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஃப்ரீ டைம் நிறையா இருந்துச்சு. அதனால் பழைய சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பழைய கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சும்மா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஃபைனேட்டிவ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போனால் எல்லாம் டைப்பாக ஒன்றுக்கும் தனித்தனியாகவே நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லிஸ்ட்டுனா லிஸ்ட்டுக்கு தனியாக, செட்டுனா செட்டுக்கு தனியாக, அப்புறம் ஸ்ட்ரிங்குக்கு தனியான எல்லாமே டைப்பாக எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே உங்கள்டையும் சொன்னால் உங்களுக்கும் ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிவன் டூ லிஸ்ட் L1 அண்ட் L2. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதான் கொஸ்டின். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். கிவன் டூ லிஸ்ட் L1 and L2, write a program to create a third list L3 and picking an odd index element from the list 1 and given index அண்ட் ஈவன் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் 2. அதாவது கொஸ்டின் என்னென்னா, L1 L2 நான் 2 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 இண்டெக்ஸில் இந்த 2 இண்டெக்ஸையும் வச்சுக்கிட்டு L3 ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணி, இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன், L1 L2 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த 2 லிஸ்ட்டையும் வச்சு L3 அப்படின்னு சொல்லி ஒரு புது வேரியபிள் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே L1 இருக்கக்கூடிய ஆட் இண்டெக்ஸ் வேல்யூ, ஆட் வேல்யூவை மட்டும் கேட்கலாமே, ஆட் இண்டெக்ஸோட வேல்யூ, அதாவது 0லேருந்து 6 வரைக்கும் L1 இருக்குது. அதே மாதிரி L2லையும் 0லேருந்து 6 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் ஆட் நம்பராக இருக்குல்ல, 0 1 3, 0 இண்டெக்ஸ் இதில் வராது, 1 3 5ன்னு இண்டெக்ஸோட ஆட் நம்பரை எடுத்து கொண்டு வந்து இதில் மெர்ஜ் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ L1 ஆஃப் 1 அப்படின்னா அது 6 இல்லையா? நம்ம ஆட் நம்பர்னு ஒன்று நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போய் ஆட் நம்பரை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அது தப்பாக வரும் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் பிரகாரம். அதனால இண்டெக்ஸோட ஆட் நம்பரை பார்க்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? அதே மாதிரி L2ல இருக்க ஈவன் நம்பரோட இண்டெக்ஸ் எடுத்து கொண்டு வந்து ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணி L3ல எனக்கு ரிசல்ட் ஷோ பண்ணு அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டும் அவன் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு. நான் L3 நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, அதை L3ன்னு சொல்லி வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை நான் என்ன பண்ணிட்டேன், லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன். L3 ஒரு லிஸ்ட்டுப்பா, லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லிஸ்ட்னு எடுத்துக்கும். இதை இன்னொரு மெத்தடாகவும் பண்ணலாம். L3 ஈக்குவல் டு இப்படியும் கொடுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக கேலிபிரேஷன்ஸ் போட்டேன். இப்படியும் கொடுக்கலாம் இல்லை மேலே கொடுத்துருக்கோமே கொடுக்கலாம். நம்ம இஷ்டம், அந்த டயத்தில் என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இது ஒரு எம்டி லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. L3 நான் பிரிண்ட் பண்ணுறேன். L3 பிரிண்ட் பண்ணால் இங்கே பாருங்க, எம்டி லிஸ்ட் வந்திருக்கா? இதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா. சரி, அடுத்து நான் இது வந்து L3 பிரிண்ட் தேவையில்லை, நான் எடுத்துடுறேன். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டி சொன்னேன். L3 வந்து எம்டி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஸ்லைசிங் மெத்தட் நம்ம படிச்சோம்ல, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் எலிமெண்ட் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் அந்த இது எதெல்லாம் அப்படின்னு அதுக்கு நான் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். L1 ஆஃப் 1::2 அப்படின்னு சொல்லி பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆட் நம்பர் L1ஓட இண்டெக்ஸ் எடுத்துக்க, எதுலேருந்து எடுத்துக்க, 1வது இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்க, எதுவும் எடுத்துக்க, கடைசி வரைக்கும் எடுத்துக்க. ஏன் இந்த இடத்துல நான் ஒன்றும் வேல்யூ கொடுக்கல. இந்த இடத்துல நான் ஒரு வேலை 5 6ன்னு கொடுத்துருந்தேன்னா அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் அது போகும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஏன்னா இது 3 ஆப்ஷன். இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் ஸ்டார்ட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு பேர் ஸ்டாப்பு, இது வந்து ஸ்டெப்பு. அதாவது இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோ. இந்த இடத்துல நான் ஒன்றும் கொடுக்காதனால அது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கோ. ஒன்றும் கொடுக்கல, அதனால அது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கோன்னு அர்த்தம். என்ன, இது ஸ்டெப்பு. 2 வேல்யூவா ஜம்ப் பண்ணிக்க, ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க, ஜம்ப்னு சொல்லுவாங்க. 2 வேல்யூவா ஜம்ப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், எலிமெண்ட் அட் ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஃப்ரம் லிஸ்ட் 1 இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து \n கொடுத்துருக்கேன். \n என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நியூ லைனுக்கு போயிரு. அதாவது இங்கே ரிசல்ட்டில் பாருங்க, இது எலிமெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அந்த வேர்டு அப்படியே டபுள் கோட்குள்ளே கொடுத்துருக்கோம், அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஆன்சர் வந்து இங்கே அடுத்த லைனில் வந்துருக்கு பாருங்க. இந்த அடுத்த லைனில் வரணுங்கிறது அந்த வேலையை தான் இது பார்க்கும். \n கொடுத்துட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா அது அடுத்த லைனுக்கு வந்துடும். ஒருவேளை அதை நான் கொடுக்கலன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், எல்லாம் ஒரே இதில் வந்துடும். ஒருவேளை நான் அதை கொடுக்கல அப்படின்னா, இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்த பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்க. இது முதல் இந்த இடம் இந்த ஏரியா தனியாகவும் அது மேலே இருக்க ஏரியா தனியாகவும் இருந்துச்சுல, அதாவது கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் இருந்துச்சு. அதாவது செகண்ட் லைனில் இருக்க மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. இந்த எண்ணு கொடுத்துட்டனால, \n கொடுத்துட்டனால அது அடுத்த லைனுக்கு மூவ் ஆகிக்குது. அதுதான் அந்த வேலை. நான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் இதில் வந்து ஸ்டோர் ஆகுமா, இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி இது வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டோர் ஆகிற இண்டெக்ஸை நான் எனக்குள்ள கால் பண்ணி விட்டேன்.
அப்போ இதுக்கு பக்கத்தில் இதுவும் இந்த இது காலிங் பண்ணியிருக்கனால அந்த ஏற்கனவே மேலே ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூ வந்து இங்கனக்குள்ள டிஸ்பிளே ஆயிரும் நமக்கு பிரிண்ட்டில். ஃபர்ஸ்ட் முடிஞ்சு, அதாவது ஆட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஈவன் நம்பரை L2லேருந்து கண்டுபிடிக்கிறேன். மேலே பண்ண அதே வேலை தான். ஈவன் எலிமெண்ட் ஆஃப் L2 அப்படின்னு கொடுத்து L2 ஆஃப் இந்த இடத்துல நல்லா கொஞ்சுங்க. இந்த இடத்துல நான் 0 கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். 0 கொடுத்தேன்னா 0th இண்டெக்ஸ்ல வந்து எடுத்துக்கோ. அதாவது ஈவன் நம்பர்னா என்ன, மிச்சம் இல்லாமல் 2ஆல் வகுக்கக்கூடியது எல்லாமே ஈவன் நம்பர் இல்லையா. 0வில் மிச்சம் ஒன்றும் இல்லை. 0 2ஆல் வகுத்தா 0 தானே, மிச்சம் ஒன்றும் இல்லை. என்ன அந்த இடத்துல 0 கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா 0லேருந்து எடுத்துக்க அப்படின்னா மேனுவலாகவும் சொல்லலாம், இல்லை ஆஸ் பர் பைத்தான் இன்டர்பிரட் பிரகாரம் அது சும்மா விட்டாலே அது 0லேருந்து தான் எடுத்துக்கும். அதே மாதிரி எண்டிங் வேல்யூ நான் ஒன்றும் கொடுக்கல, கடைசி வரைக்கும் எடுத்துக்கன்னு அர்த்தம். இங்கே 2 மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 வேல்யூவா 0லேருந்து ஜம்ப் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அதே மேலே கொடுத்த பிரிண்ட் ஆப்ஷன் மேலே இங்கேயும் கொடுத்துருக்கேன். எலிமெண்ட் அட் ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன் ஃப்ரம் லிஸ்ட் 2. அதேமாதிரி இந்த இது நான் சொல்லிட்டேன் மேலேயே, அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதேமாதிரி இங்கனுக்குள்ளே இதை வந்து இந்த ஆன்சர் இங்கனுக்குள்ளே கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணுமா இந்த வேரியபிளில், அதை நான் இங்கே கால் பண்ணி விட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அப்போ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லாமல் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கனால கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சிங்களேன். we can assign 0::2, அதான் முன்னாடி மேலே சொன்னேன்ல அதே தான். இந்த ஸ்லைசிங் மெத்தட் இன்சைட் த பேராமீட்டர், அதாவது இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்குள்ளே இப்படி பண்ணலாம், இல்லை இந்த 0வை விட்டுறலாம். அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபஸ்ட்டு கோலன் இஸ் ஸ்டார்ட். அதாவது ஏற்கனவே சொன்னல 3 வேல்யூ இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 3 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ஸ்டார்ட்டு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது. நான் அந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா அதாவது ஸ்டார்ட் பண்ண, நான் ஒன்றுமே கொடுக்கலன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். இதுதான் கான்செப்ட். 2வது கோலன் பக்கத்தில் இருக்கிறது ஸ்டாப்பு, எங்கனுக்குள்ளே நான் முடியணும். அதே மாதிரி நான் வேல்யூ அசைன் பண்ணலாம், அசைன் பண்ணாமல் விடலாம். அசைன் பண்ணால் என்ன நான் அசைன் பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் ரன் ஆகும், நான் பண்ணாமல் விட்டேன்னா லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகும். 3வது இண்டெக்ஷனில் இருக்கிறது வந்து ஜம்ப்பு இல்லாட்டி ஸ்டெப்பு. 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், என்ன கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஜம்ப் ஆகி போகும். அதை தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். கமெண்டில் உங்களுக்கு புரியணும் பார்த்தோன்னே அப்படிங்கிறதுக்காண்டி அதை கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ கடைசியாக L3 நான் ஒரு எம்டி லிஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா L3.extend என்ன செய்யும், நம்ம இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் போட்டுரும். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்டெண்டுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அப்படி ஞாபகம் மாட்டேன் பேர், அப்பண்ட். எக்ஸ்டெண்டுக்கும் அப்பண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கோ. அப்பண்ட் கொடுத்துட்டா லாஸ்ட்டாக போய் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் கடைசியாக போய் ஜாயின் பண்ணி விட்டுரும். அப்பண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறோமோ அதை போய் லாஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணி விட்டுரும், காப்பி பண்ணி விட்டுரும். என்ன எக்ஸ்டெண்டுனா இருக்க எல்லாத்தையும் கடைசியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அதாவது இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட் இண்டெக்ஸு, அதாவது 0 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அவங்க கணக்கு பிரகாரம் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் பிரகாரம் ஆட் நம்பரில் இருக்கிறத பூரா நான் கொண்டு வரணும். அப்போ ஆட் நம்பரோட ஃபஸ்ட் வேல்யூ இது. இந்த 6 மட்டும் அப்பண்ட் நான் போட்டேன்னா இந்த 6 மட்டும் தான் கொண்டு போய் ஒரு தடவை மட்டும் பண்ணணும். ஆனால் நான் எக்ஸ்டெண்ட் போட்டேன்னா நான் கண்டுபிடிச்சிருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே அட்டெம்ப்ட்டில் போட்டுருவது. எக்ஸ்டெண்டுக்கும் அப்பண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன. அப்போ நான் L3.extend ஆடு _ எலிமெண்ட் ஆஃப் L1 நான் மேலே இங்கே இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் தான் இங்கே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை என்ன. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணும், இந்த ஃபஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணிடும். திரும்பி L3 சொல்லி அதே இதை கொடுத்து இந்த பாராமீட்டருக்குள்ளே கொடுத்துருக்கிறத மட்டும் மாற்றிருக்கேன். இங்கே 2வது இடத்துல இருக்கிறத மாற்றி விட்ருக்கேன். அப்படி மாற்றுறதுனால என்ன செய்யும், மொதல் 3 நம்பர் இங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4வது இண்டெக்ஸாக மிச்சத்தை இருக்கிறத கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணால் ரிசல்ட் நமக்கு இது மாதிரி வந்துடும். இதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இது எத்தனை லைன் வந்திருக்கு நமக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 லைன் வந்திருக்கு இல்லையா. இன்னும் சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம், இதில் நான் ஏற்கனவே ரன் பண்ணுறதுனால இதை கோலேபில் ரன் பண்ணுறேன். நான் இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 4 லைனில் முடிச்சாச்சு பாருங்கள். L1 இந்த 4 லைன் கூட இல்லை, L1 L2 ஏற்கனவே அவங்க கொடுத்தது தான், நம்மளாக எழுதுனது 2 லைன் தான். ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அதை லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பாராமீட்டர் என்ன பாஸ் பண்ணேன், இங்கே இதுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பைச்சாமில் நான் இங்கே பண்ணேன்ல, எந்த இடத்துல இந்த பாராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன்ல L1 ஆஃப் அப்படின்னு சொல்லி இதை பாஸ் பண்ணியிருக்கேன்ல, இதையும் மட்டும்தான் நான் வந்து இங்கே அந்த பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன் கோலேபில். அப்படி பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே பாருங்களேன், L1 ஆஃப் 1லேருந்து ஆரம்பி கடைசி வரையும் கொண்டு போ, 2 ஸ்டெப்பாக கொண்டு போ அப்படின்னு சொன்னாக்க எனக்கு L1ஓட ஆன்சர் வந்துருமா, கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஆப்ஷன் போட்டு. L2 ஆஃப் 0லேருந்து ஆரம்பிச்சுக்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் 2 ஸ்டெப்பாக எனக்கு ஜம்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். டப்பு நீங்கள் ஆன்சர் வச்சுப்போம். ரெண்டுமே ஒன்று தான்.
நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக எந்தெந்த இடத்துல எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்க வேண்டியதான். புரிஞ்சிருச்சா? ட்ரை பண்ணி பாருங்கள்.